சாமி ரூம்னு முந்தி இருந்துச்சு. இப்ப அந்த ரூம் கிடையாது. இப்ப சாமி அறைன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் ம். வீட்ல. அதுல ம். எத்தன ஃபோட்டோஸ் இருக்கலாம்? ஏன்னா நெறைய ஃபோட்டோஸ் வச்சிருக்காங்க. ஒரு சில வீட்ல பார்த்தா சிலைகள் வச்சிருக்காங்க. ம். அதுல எத்தன ஃபோட்டோஸ் வைக்கலாம்? அதுல சித்தர் வழிபாடு சிலைகள்லாம் வைக்கலாமா? சித்தர் வழிபாடு ஃபோட்டோக்கள் வைக்கலாமா? இது ரொம்ப அற்புதமான கேள்விங்க ஐயா. நான் பல பேருக்கு இந்த கேள்விக்கான பதில் குடுத்திருக்கிறேன். இப்போ குடுக்கக்கூடிய இந்த பதில்கள் மூலமாகவும் இன்னும் நெறைய பேர் பலனடைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. பொதுவா நம்மளுடைய மனதிற்கு ஒரே ஒரு உருவங்கள் வைத்தால் மட்டும்தான் மனதால் தியானம் பண்ண முடியும். இப்போ நெறைய பேர் வீட்ல என்ன பண்றாங்கன்னா, குறைந்தது 30ல இருந்து 40 சாமி அளவுக்கு ஒரே அறையில பூஜை அறையில வச்சுடுறாங்க. அப்படி பூஜை அறையில இத்தனை சாமிகள் இருக்கும்போது, நம்மளுடைய மனசு ஒருநிலை அடைவதற்கு ரொம்ப 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 சிரமப்படுங்கய்யா. அது சித்தர்களுடைய படமாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய படமாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் ஒரே ஒரு படத்தை வைத்து உங்களுக்கு பிடித்த எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் அத்தனை கடவுளுக்கு பிரதிபிம்பமாக அந்த ஒரு கடவுளை வைத்து வணங்கும் போது கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இப்பெல்லாம் வீட்டோட ஃப்ரிட்ஜில் ஒரு சாமி ஒட்டி வச்சிருக்கிறாங்க, வாசல் கதவுல ஒரு படத்தை ஒட்டி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீக்கிவிட்டு உங்களுடைய இல்லத்தில் ஒரே ஒரு இறைவனை வைத்து அந்த இறைவனுக்குள் எல்லா இறைவனாக இருப்பதாக பாவனை செய்து வழிபடும் போது உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை வர்றதை நீங்களே பார்க்கலாம். சாமி 10 கடவுளை பார்க்கும்போது எந்த மாற்றம் ஏற்படாது. உங்கள் வீட்டில் ஒரே ஒரு இறைவனை வைத்து வழிபடுங்கள். நிறைய புகைப்படங்களை வைத்து வழிபடாதீர்கள். உங்களால் ஆன்மீகத்திலே முன்னேற முடியாது, வழிபடுவதற்கும் சிரமமாக இருக்கும் என்பதை ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நமோ நாராயணன்.